வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். ஒரு உயரமான ஒரு ஜாடி, அந்த ஜாடி முழுவதும் நிறைய தானியங்களை நிரப்பி வைத்தார்கள். அதன் மீது ஒரு எலியையும் வைத்தார்கள். இப்போது அந்த எலிக்கு எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான மனநிலை என்று கேட்டால், இனி நாம் உணவு தேடி எங்கும் அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு தேவையான தானியங்கள் அனைத்தும் கிடைத்து விட்டன. இந்த தானியங்களை உண்டு நம்முடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வோம் என்கிற மனநிலைக்கு வந்துவிட்டது. இப்போது தானியங்களை உண்ண ஆரம்பிக்கிறது. அதே நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எலியும் கீழ் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. நாளடைவில் தானியங்கள் அனைத்தும் தீர்ந்து விட்டன. இப்போது அந்த எலி ஜாடிக்கு அடிப்புறத்திற்கு சென்று விட்டது. எவ்வளவோ மேலே வர முயற்சிக்கிறது, அதனால் மேலே வர முடியவில்லை. அதனுடைய தவறை இப்போதுதான் அது உணர ஆரம்பிக்கிறது. இப்போது அதற்கு வேறு யாராவது தானியங்கள் கொடுத்தால் மட்டுமே உயிர் வாழ முடியும் என்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. தள்ளப்பட்டு விட்டது என்று சொல்வதை விட தானே தள்ளிக்கொண்டது என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்வது என்னவென்றால், எளிதாக கிடைக்கும் எந்த ஒரு வெற்றியும் நிலைத்து நிற்பது கிடையாது. அப்படி கிடைக்கிறது என்றால் நாம் மிகப்பெரிய துன்பங்களுக்கு ஆளாக போகிறோம் என்கிற தெளிவு நம் அனைவருக்கும் இருக்க வேண்டும். சரியான வெற்றி என்பது கடினமான உழைப்பின் மூலம் கட்டமைக்கப்படுவதே என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், கமெண்ட் செய்யவும், உங்களுடைய நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளவும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.